தமிழ் என்றால் எளிமை. தமிழ் என்றால் அமிர்தம். பார் போற்றும் பழமையான மொழி, பண்பட்ட மொழி, தீனிலும் தீன் தமிழ் மொழி. எண்ணிலடங்கா இலக்கியங்களை கொண்டு தனித்தியங்க வல்ல பழமையான மொழி. இப்படி நம் தாய்மொழியின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் தமிழின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் நமது மினசோட்டா தமிழ் பள்ளி மாணவர்கள் மிக அருமையாக ஒரு நாடகத்தை நமக்கும் வழக்க இருக்கிறார்கள். மும்மொழி கொள்கை மூளை எங்கும் பேச்சாக மாறி இந்த வேளையில் தமிழ் மொழி கற்பதை பற்றியும் தாய்மொழி வழி கல்வியின் அவசியம் பற்றியும் நமது முன்னோர்களான தமிழ் அறிஞர்கள் வந்து நம்முடன் விவாதிப்பதாக அமைந்துள்ளது இந்த நாடகத்தின் கரு. மேலும் தமிழின் பெருமைகளை கூறும் வகையில் ஒரு சிறப்பு நடனமும் அமைந்துள்ளது. இந்த நாடகத்தில் ஒரு சோழராஜர் இப்பொழுது இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தை பார்க்க வந்துள்ளார். ஆனால் அனைவரும் ஒரு கம்மல் அணிந்திருக்கிறார்கள். அது எதற்கென்று கேட்டால் அவர் இந்த கதை ஒரு கற்பனை கதை என்று குறிப்பிட. தாய்மொழியே நம் உயிர் நாடி வாங்க ரசிக்கலாம். என்ன சண்டை? என்ன இந்த கூச்சல் கல்பும் எப்படி நடந்துக்கிறீங்க? அவங்க தப்பா பேசுறாங்க. நாமும் கேள்விதான் கேட்க வந்தோம். ஆனா நீங்க எங்க புடிச்சுக்காம சண்டைக்கு வரீங்க. ஆமா, அவங்களா சண்டை போடுக்கு வந்தாங்க. ஓய் 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 ஓய், அமைதி அமைதி அமைதி. நீங்களாம் ஒரே ஊர்க்காரங்க. ஆமா நீங்களாம் ஒரே மொழி பேசுறாங்க. நீங்க உங்க தாய்மொழியில பேசலாம். இப்ப தாய்மொழியில பேசுறது அவமானமா நினைச்சிட்டு ஏதோ மொழியில ஏதோ பேசி உங்க குழந்தை குற்றத்தையும் உண்டுபடுத்திக்கிட்டீங்க. இனிமையாச்சு உங்க தாய்மொழியில பேசுறது பெருமையா நினைச்சு பேச தொடங்குங்க. நம் தாய்மொழி தமிழை நாம் போற்றி பாதுகாப்போம். நம் தாய்மொழி தமிழை நாம் போற்றி பாதுகாப்போம். நம் தாய்மொழி தமிழை போற்றி பாதுகாப்போம். ஆச்சரியமா இருக்கு. காலகாலத்துல இந்த பசங்க புத்தகத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. இது நிஜமா ஆண்டவா? அவங்களே இப்பதான் திருந்திக்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஆச்சரியத்தை குறைங்க குறைங்க. பசங்களா, உங்களோட வீட்டு பாடத்தை முடிச்சிங்களா? சரி, உங்களுடைய தமிழ் வீட்டு பாடத்தை முடிச்சிங்களா? தமிழ படிச்சிங்களா? ஐயோ அப்பா, தமிழ் வீட்டு பாடம் பண்ணியா? தமிழ் படிச்சா? இந்த மாதிரி கேட்டு கேட்டு தொல்ல பண்றீங்கப்பா. தமிழ் படிச்சு என்ன ஆக போகுது? தமிழ் என்ன எங்களுக்கு வேலையாக்க போகுது? ஆங்கிலம் படிச்சாதான் வேலையாச்சும் வாங்கி தரோம்ல. நீங்க எல்லாரும் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா தமிழை எப்படிதான் வளர்ப்பது? என்னம்மா நீ, தமிழ் அப்பவும் உலகம் முழுக்க வளர்ந்துட்டு தானே இருக்கு. நிறைய மக்கள் பேசுறாங்க, நிறைய ஊர்ல பேசுறாங்க, ஏன் நிறைய நாட்டுல கூட பேசுறாங்க. இது போதாதா? தமிழ் என்னம்மா வளரணும்? தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான மொழி. அது ஒண்ணும் அப்படியே வளரல. எத்தனை போர்கள் நடந்திருக்கும், எத்தனை பஞ்சங்கள் வந்து போயிருக்கும், எத்தனை இயற்கை அழிவுகள் நடந்திருக்கும், எத்தனை தமிழ் அறிஞர்கள் இறந்து போயிருப்பாங்க. ஆனாலும் இன்னைக்கும் தமிழ் நினைச்சு நிக்குது. உலகம் முழுசாக பேசுறாங்க. அது எப்படி? யோசிச்சு பாருங்க மக்களே, யோசிச்சு பாருங்க. மொழி ஒன்றும் அப்படியே வளர்ந்தது. மொழிக்கிட ஒரு அறநடைய படைச்சாங்க, மொழிக்கிட ஒரு இலக்கணத்தை படைச்சாங்க. நம்ம முன்னோர்கள் பல பேர்
ஒரு மொழியை பாதுகாக்கிறதுக்கு அவங்களோட உயிரை கொடுத்து உழைப்பை கொடுத்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு பாமரன் கூட ஒரு மொழியை இப்படிதான் பேசணும்னு அதுக்கு ஒரு இலக்கணத்தை படைச்சாங்க. உழைச்சாங்க சொன்னீங்களே, அவங்க என்னதான் உழைச்சாங்க? அவங்க இப்ப என்னதான் வச்சுக்கிறாங்க? தமிழ் வளர இப்படியெல்லாம் செய்யணும்னு நம்ம முன்னோர்கள் பலவே நினைச்சதாதான் இன்னைக்கும் நிலச்சி நிற்குது. அவங்களுடைய கல்வெட்டுகள், செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள், வாய்மொழி பதிவுகள் அப்படி ஒரு அறநெறியோட இந்த மொழியை காலகாலமாக நம்ம தமிழர்கள் கடத்திட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம மொழியை இதெல்லாம் எப்படி கொண்டாடி பாதுகாக்கணும் தெரியுமா? தமிழ் பள்ளியில யாரும் சொல்லிதராங்களா இல்லையா? நீங்கெல்லாம் தமிழ் வகுப்புக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. தமிழுக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்னு தெரியுமா? நம்ம தமிழர்கள் முத்தமிழ்னு சொல்றோம். முத்தமிழ்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? சார், எனக்கு தெரியும் சார். இது மாதிரி கொண்டு வரணும். சொல்லுங்க தம்பி. சென்னை தமிழ், மதுரை தமிழ், கோவை தமிழ். கலங்கிடும். இதுதான் முத்தமிழா? வேற யாராவது முத்தமிழ்னா தெரியுமாப்பா? சரி சொல்லப்பா. ஆந்திரா தமிழ், கேரளா தமிழ், கர்நாடக தமிழ். இதுதான் முத்தமிழப்பா. இதுக்கு மேல தமிழை கொலை பண்ண வேண்டாம், நானே சொல்லிடுறேன். முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். இதுதான் முத்தமிழ். சரி, உங்களுக்கு தெரிந்த எழுத்தாளர்கள் பெயர்லாம் யாருக்காவது தெரியுமா? சார் எனக்கு தெரியும் சார். ஓ, உங்களுக்கு தெரியுமா தம்பி? சொல்லுங்க. லோகேஷ், நெல்சன், அட்லி உங்களுக்கு தெரிந்த எழுத்தாளர்கள் இவங்களானா? வேற யாராவது தெரியுமாப்பா? பாருங்க தம்பிக்கு எவ்வளவு ஆர்வம்னு. சொல்லுங்க தம்பி. நேத்து ராத்திரி 2 மணிக்கு 4 மணி நேரமா கை வலிக்க விதுபால் பண்ணிருந்த சார். அதனால நானும் ஒரு எழுத்தாளர் சார். ஒரு வீட்டு பாடம் எழுதி. அதுவா? ஆமா, அதேதான். தமிழ் வீட்டு பாடம் பண்ணா நீ எழுத்தாளரா? ஆமா. உட்காருப்பா. ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படும். நம்ம எழுத்தாளர்கள் யாராவது தெரியுமா? அவங்கெல்லாம் பாரதியார், பாரதிதாசன், காரைக்கால் அம்மையார், பொன்னியின் செல்வன் எழுதினாங்க. நான் பொன்னியின் செல்வன் பார்த்திருக்கேன் சார். அடடே தம்பி, பொன்னியின் செல்வன் பார்த்திருக்கீங்களா? அது ராஜராஜ சோழன் யாரு? அது திரிஷோட தம்பி. ராமா, இதெல்லாம் திருத்தவே முடியாதா? ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு எப்படிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மும்மொழி கொள்கையை பத்தி கேட்டா மாணவர்களே, உங்களுக்கு மும்மொழி கொள்கையை பத்தி தெரியுமா? எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரியுமா தம்பி? சொல்லுங்க. தேன்மொழி, கனிமொழி, இளமொழி, இது தெரியாதா? ஏன் கைமொழி, கால்மொழி, பழமொழி இதெல்லாம் சொல்ல வேண்டியதாங்க. இதுதான் நீங்க தமிழ் மேல வச்சிருக்கிற பற்றா? என்ன மாணவர்கள், பாடமே எடுக்க முடியல. ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நம்ம பள்ளி ஆண்டு விழா வருது. எல்லாம் எந்த மாதிரி கலை நிகழ்ச்சி போடலாம் யோசிச்சு வச்சிருக்கீங்க? இதுதான் நல்ல வாய்ப்பு உங்களோட திறமையை காட்டுறதுக்கு. சார் நாங்களாம் சேர்ந்து ஒரு பாட்டு யோசிச்சுட்டு சார். மாசான பாட்டலாம். மாசான பாட்டுனா சொல்லுங்க. பாருங்க. யாராவது பயனே நானாக பயன். இந்த மாதிரி நிறைய மாசான பாட்டுலாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் சார். சிறப்பான சம்பவம் சங்கர்லாம். எனது சம்பவம்? ஒரு சம்பவம் பண்ண வேண்டாம். நம்ம தமிழுக்காக ஒரு நாடகம் போடுறோம், அதுக்கெல்லாம் தயாராயிடுங்க. தமிழ் பள்ளி 17ஆம் ஆண்டு காலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டில் நம்ம மாணவர்கள் தாய்மொழியின் உயிர்நாடு என்ற நாடகத்தை உங்கள் முன் நடத்த இருக்கிறார்கள். தமிழ் அருமையான மொழி. ஒவ்வொரு மனிதனும் அவங்க உயிர் காப்பாற்றுக்கு எல்லா முயற்சியும் இருப்பார்கள். ஆனா உயிருக்கு மேல் தமிழை காப்பாற்றுக்கு முயற்சியும் தியாகமும் பண்ண வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையில் இன்பம் கிடைக்கும். சிலருக்கு பணத்தால் இன்பம், சிலருக்கு பதவியால் இன்பம், சிலருக்கு புகழால் இன்பம். ஆனா பாவேந்தர் பாரதிதாசனுக்கு தமிழே இன்பம். இன்பம் எனப்படுதல் தமிழ். தமிழர் நெஞ்சில் இருக்கிற மகாகவி பாரதிதாசன்
நான் ஒரு பல மொழி பேசும் புலவன். ஹிந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு மாதிரியான நிறைய மொழிகள் எனக்கு தெரியும். ஆனால் தமிழ் மாதிரியான இனிமையான மொழி நான் உலகத்தில் வேற எங்கேயுமே பார்த்தது. எல்லா துறைகளிலும் தமிழ் மொழி இருக்க வேண்டும். அப்போதான் தமிழ் மொழி செழித்து வளரும். தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் தமிழ் மொழி செழிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, உலகம் முழுசு தமிழ் மொழி பர வேண்டும். வேற மொழியில எடுக்க நல்ல நூல்கள் எல்லாம் தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கணும். அப்படியே தமிழ் நூல்கள் எல்லாம் வேற மொழிக்கு மொழிபெயர்க்கணும். அப்போதான் தமிழ் மொழியோட பெருமையை உலகம் முழுசா பழக்க முடியும். 5 வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் புரியுற மாதிரி அருணூர் ஆத்திச்சூடி எழுதிய ஔவையார் நான். ஆத்திச்சூடி தோன்றிய நாள் முதல் என்னே வரும் எல்லோரும் படிக்கிறாங்க. ஆத்திச்சூடி அறிவின் முன்னோடி. அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம், இயல்வது கரவை, ஈவது விளக்கியல். இந்த மாதிரி அகரவரிசை பாடல்கள் இதுவும் இன்னும் நிறைய பாடல்களும் நான் எழுதியிருக்கேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லும் 1330 திருக்குறள்களை 133 அதிகாரத்தில் எழுதிய திருவள்ளுவர் நான். ஒவ்வொரு குறளும் 2 அடியில் இருந்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் இருக்கிறது. தமிழ் மொழி பேசுபவர்கள் மட்டுமில்லாமல் மொழி, இனம், மதம் தாண்டி உலகத்தில் எந்த மொழியில் இருப்பவர்களுக்கும் பொருந்துற மாதிரி அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற தலைப்புல தான் எல்லா திருக்குறளையும் எழுதியிருக்கிறேன். அதனால்தான் இது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. கற்றதனால் ஆய பையன்கொள் பாலறிவன் நற்றால் தொடாதேன். தியவே திய பயத்துலான் தியவே தியனும் அஞ்சப்படும். அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடற்றே உலகு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்து எல்லாம் தலை. 133 அதிகாரம் எழுதினா ஏன் நம் தாய்மொழி தமிழ் பற்றி ஒரு அதிகாரம் கூட எழுதல தெரியுமா? ஏன்னா அந்த நாட்கள்ல அதற்கான அவசியமே வரல. எல்லோரும் தமிழைதான் பேசினாங்க. இலக்கணமும் இலக்கியமும் கொட்டி கிடந்தது. மிகவும் செழிப்பாக இருந்தது அந்த நாட்கள். இந்த காலத்தில் எழுதுவதாக இருந்தால் தமிழ் என்னும் அதிகாரத்தில் 1000 திருக்குறள்களை எழுதியிருப்பேன். அக்னி தந்த அப்துல் கலாம் நான். தாய்மொழியில் கற்பது மூலம் நம் சிந்திக்கும் திறன் அதிகரிக்கிறது. கற்பதற்கும் எளிமையாக இருக்கிறது. ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு தாய்மொழியில் பாடம் எடுத்தால் மாணவர்களுக்கு ஆழமாக புரியும். இது மட்டும் இல்லாமல் அறிவியல், கணிதம் போன்ற பாடங்களை நாம் தாய்மொழியில் படித்தால் சிந்திக்கும் நம்மளுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கிறது. விண்வெளி ஆராய்ச்சிகளில் புதிதாக திட்டங்களை சிந்திக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மால் செயல்படுத்தவும் முடியும். தமிழின் பெருமையை கூறுவதற்கு ஒரு நடனம் வர இருக்கிறது. எல்லோரும் கண்டு களியுங்கள்.
அப்படின்னு இருக்கான். இவங்க ஏதோ புரியாம மலைய போன்னு படிச்சிட்டு இருக்காங்க. தானம் தவமிரண்டும் தங்காகிய உலகம் வானம் வழங்காதினின் அப்படின்னு நாயற்ற திருக்குறள் எல்லாம் யாரும் படிக்கிறதே இல்லையா? இது என்ன வகுப்பு? ஐயா, இப்ப முன்மொழி கொள்கையே வந்துடுச்சு. அதனால ஆங்கிலம் படிச்சு ஆகணும். தமிழ் வேணா படிக்கலாம், ஹிந்தியும் வேணா படிக்கலாம். அதனால எல்லா மாணவர்களும் ஆங்கிலம் படிக்கிறதுனா விருப்பம் இருக்கு. அப்படியா? எல்லா தெருக்கள்லையும் தமிழ் மொழி தான் ஒழிக்கணும். அதுக்கப்புறம் உலக முழுச கூட தமிழ் மொழி தான் ஒழிக்கணும். நம்ம கல்வி கூட தமிழை தான் கொடுக்கணும்ல. இப்படிலாம் நான் சொல்லிட்டு போனேன். ஏன் யாருமே கடைபிடிக்கல? மும்மொழி கொள்கை வந்து ஹிந்தி, தமிழ், ஆங்கிலம் தவிர ஹிந்தியும் கற்றுக்கொள்வதுதானே. ஹிந்தி கற்றுக்கொண்டால் தானே வேற மாநிலத்திற்கு போனா வேலை செய்ய முடியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம் நாட்டு பிரதமர் சீனா சென்றால் அவர் தாய்மொழியில் தான் பேசுகிறார். ஐநா சபையிலே பல நாட்டு தலைவர்கள் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகிறார்கள். மொழியாக்கம் ஒவ்வொரு மொழிக்குமே செய்யப்படும். பிற மொழிகளை நம் தேவைக்கேற்ப கற்றுக்கொள்ளலாம். ஐயா, நம்ம தெருமுக்குல பானிபூரி கடை இருக்கு. சூப்பரா இருக்கும். ஆனா அவங்க கிட்ட பேசணும்னா ஹிந்தி கத்துக்கணும் ஐயா. ஹிந்தி கத்துக்காம நான் எப்படி பானிபூரி சாப்பிடுறது? ஹிந்தி பானிபூரி சாப்பிடுறதுலாம் ஹிந்தி கத்துக்குமா? ஒரு மொழி கத்துக்க 4-5 மாசம் தான் தேவைப்படும். அப்படி தேவைன்னா சுலபமா கத்துக்கலாம். அதுக்குன்னு கல்வி மூலமா கத்துக்கணும்னு ஒரு அவசியம் இல்ல. இந்த காலத்துல நம்ம கல்வி கத்துக்கிட்டு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கணும்னா ஆங்கிலத்துல படிச்சாதான் நல்லது. அதுதானே நடைமுறை வழக்கம். உலகிலேயே தரமான கல்வி தரக்கூடிய பின்லாந்து போன்ற நாடுகளில் முதலில் தாய்மொழியில் தான் கல்வி கற்கிறார்கள், பிறகுதான் மற்ற மொழிகளில் கற்கிறார்கள். கல்வி என்பது தாய்மொழியில் இருந்தால் மட்டுமே புரிந்து கொண்டு சிந்தித்து உலகை சிறந்த வழியில் மாற்ற வழிவகுக்கும். தாய்மொழி வழி கல்வி என்பது வேலை வாய்ப்பு புரியாமே. வேலை வாய்ப்புக்கும் ஆங்கிலத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இங்கிலாந்துல கூட ஆங்கிலத்தை பார்த்துட வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. ஆனா மெடிக்கல் இன்ஜினியரிங் போன்ற அறிவியெல்லாம் அழிவு தானே. அது எப்படி தாய்மொழியில் படிக்கிறது? ஜெர்மனி, பிரான்ஸ், சைனா, ஜப்பான் இன்னும் பல நாடுகள் அவங்க தாய்மொழியில் BMBBS கத்துக்கிறாங்க. உலகிலேயே சிறந்த மருத்துவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் கியூபாவில் மருத்துவர்கள் தாய்மொழி வழியில் கல்வி கற்றவர்களே. சீனா, ஜெர்மனிலாம் பரவாயில்ல. ஆனா நம்மளோட தாய்மொழி தமிழாச்சே. மருத்துவம் படிக்க, இன்ஜினியரிங் படிக்கலாம் புத்தகங்கள் இருக்கா? இதெல்லாம் நடக்குமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மருந்தே என்கிற அதிகாரத்தில் குரலை இயற்றினேன். அது மட்டுமல்ல, சித்த மருத்துவம் என்ற ஒரு மருத்துவத்தை உலகிற்கு அறிமுகம் செய்து அதற்காக பல புத்தகங்களை எழுதியதும் தமிழர்கள் தான், தமிழில்தான். இன்று நாம் மருத்துவ கல்வியும் பொறியியல் கல்வியும் தமிழில் பெற முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லணை கட்டினான் கரிகாலன் காலத்து நம் தமிழன். அவன் எந்த மொழியில் படித்திருப்பான்? யோசித்து பாருங்கள். ஈழத்தில் இன்றும் தமிழில் மருத்துவ கல்வி சொல்லி தரப்படுகிறது. ஏன் நம்ம தமிழகத்துல கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழில் பொறியியல் கல்லூரி நடத்தப்படுகிறது. இது புத்தகங்கள் இல்லாம நடக்கிறதா? ஆனா இப்போ இன்டர்நெட் காலத்துல வாட்ஸ்அப், இன்ஸ்டா, சாட் ஜிபிடி மாதிரி நிறைய அறிவியல் சொற்கள் தமிழ்ல எப்படி சொல்றது, தமிழ்ல எப்படி பேசுறது? இதற்குதான் தஞ்சை பல்கலைக்கழகம் கலைச்சொல் பேரண்டல் அப்படின்னு இன்னும் ஒன்று தயாரிச்சிருக்காங்க.
போன்ற நிறைய விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், எழுத்தாளர்கள் எல்லாமே அவங்க தாய்மொழி தமிழ் தான் படிச்சாங்க. இந்த தாய்மொழி தமிழை படிச்சுதான் இவ்வளவு உயரத்துல இருக்காங்க. இதுதான் உண்மை. அதெல்லாம் சரி. ஐடி நிறுவனங்கள்ல நம்ம ஆங்கிலம் தானே பேசணும். இல்லை, ஜெர்மனில தான் அவங்க ஐடி நிறுவனத்தில் அவங்க தாய்மொழி தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் கணினியிலும் தாய்மொழி தான் இருக்கிறது. உலகிலேயே மிகச்சிறந்த நிறுவனங்களாக இருக்கக்கூடிய மெர்சேடிஸ் பென்ஸ், BMW மற்றும் ரஷ்யாவில் போர் விமானம் தயாரிக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸே அவங்க ஊர்ல அவங்களோட தாய்மொழி பேசிட்டு தான் வேலை செய்யறாங்க. இதெல்லாம் சரி. மினசோட்டால தமிழ் பள்ளி இருக்கா? தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா? அதுல சிறப்புகள் என்ன? சீர்மைக்கப்பட்ட முழுமையான பாடத்திட்டம். மற்ற மாநிலங்களிலும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளும் மினசோட்டா தமிழ் பள்ளி பாடத்திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. LMS யூஸ் பண்றோம். தமிழுக்கான இருமொழி முத்திரை 59 மாணவர்கள் வாங்கியிருக்காங்க நம்ம மினசோட்டா தமிழ் பள்ளியிலிருந்து. அந்த மாணவர்களுக்கு கல்லூரி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. விருதினை பெற்றுள்ளது. ரீடபிள் என்று புதிய செய்திக்கிறது. மாணவர் சொல்லுலக ஸ்டூடெண்ட் வேர்ல்ட் ஆஃப் வேர்ட்ஸ் சொற்களை படிக்கும் முறை இருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட இளங்கலை பட்டம் பெற்றுள்ள ஆசிரியர்கள். MNTS கல்வி சேவை நிறுவனம் நிறுவப்பட்டது. காவியா தரச்சான்று பெற்ற பள்ளி. இவ்வளவு சிறப்புகள் இருக்கு நம்ம மினசோட்டா தமிழ் பள்ளியில. ஆனா இவ்வளவு நன்மைகள் இருந்தும் நம்ம ஊர்ல மாணவர்கள் ஏன் தமிழ் படிக்க தயங்குறாங்க? பயம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பெற்றோர்களை என் பிள்ளை மம்மிடாரு சொல்லுது ரைம்ஸ் பேசுன்னு பெரிய பேசிடுறாங்க. பொறியியல், மருத்துவம்லாம் ஆங்கிலத்தை படுத்தாதான் வேலை கிடைக்கணும்னு நம்பிட்டாங்க. அது என்ன பாபா பிளாக்ஷிப் ரெயின் அண்ட் கோவன் வளைய வான்னு சொல்லும், ஆட்டுக்குட்டிய போன்னு சொல்லும். சாரி, ஆட்டுக்குட்டிய வான்னு சொல்லும். மனித வரலாற்றில் ஏறதாழ 31,000 மொழிகள் உள்ளன. இதில் 7,000 சொற்ற மொழிகள் மட்டுமே உள்ளன என்று நம்பப்படுகிறது. மற்ற மொழிகள் எல்லாம் என்ன ஆயிற்று? அழிந்து போயின, பல கொழிந்து போயின. அழிந்து போனது அந்த மொழிகள் மட்டும்தானா? இல்லை, அந்த மொழிகளுக்கு பின்னால் இருக்கும் வரலாறு, இனங்கள், மரபு தொடர்கள் இது எல்லாமே அழிந்து போய்விட்டன. தெரியுமா? நம்ம தாய்மொழி தமிழை அடுத்த தலைமுறைக்கு தாண்டி கொடுக்க போனோம்னா நீங்க எல்லாமே தமிழை பேசணும், தமிழை படிக்கணும். நீங்கள் தான் தமிழை வளர்ப்பதற்கான விதையும் விழுதுகளும். தமிழில் கேட்டுதல், எழுதுதல், படித்தல், பேசுதல் என்ற 4 திறன்களும் சிறப்பா இருக்கணும். அப்போதுதான் நம் தாய்மொழியை அழியாமல் பாதுகாக்க முடியும். தமிழ் நம் மூச்சு, தமிழே நம் உயிர், தமிழே நம் உயிர் நாடி.